நம்ம வெங்கட் பிரபு மற்றும் விஜய் சாருடைய கூட்டணியில கோட் திரைப்படம் உருவாகி இருப்பதால இந்த படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா படத்திற்கு மிகப்பெரிய ஹைப் வேண்டாம் அப்படின்றதுதான் படக்குழுவுடைய நோக்கமாக இருந்தது அப்படின்னு அர்ச்சனா கல்பாத்தியே சொல்லியிருந்தாங்க. ஆனால் படத்துடைய ப்ரொமோஷனுக்காக பேட்டி கொடுத்த பிரேம்ஜி மற்றும் வைபவ் படத்துடைய ஹைப்பை அதிகரிச்சுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. ரசிகர்கள் கூட பிரேம்ஜி விட்டால் படத்துடைய கதையே சொல்லிவிடுவார் போலயே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அளவிற்கு படத்தை பற்றிய பல விஷயங்களை பிரேம்ஜி அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில கோட் படத்தை பற்றி பல கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில இருந்துட்டு இருக்கு. சிவகார்த்திகேயன் இந்த படத்துல கெமியோ பண்ணிருக்காரா, த்ரிஷா ஒரு பாடலுக்கு நடனம் ஆடி இருக்காங்களா, தோனி அவர்கள் படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சியில வராரா அப்படின்றது போல பல கேள்விகள் இருந்துட்டு இருக்கு. குறிப்பாகவே தோனி விஜய் சாருடன் இணைந்து கோட் படத்துல வராரா அப்படின்ற கேள்விதான் தோனி ரசிகரிடமிருந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஆனா அதற்கு வெங்கட் பிரபு இல்ல அப்படின்னு ஒரே பதிலாக கொடுத்திருக்காரு. தோனி இந்த படத்துல நடிக்கல, ஆனா தோனி அவர்களுடைய ரெஃபரன்ஸ் இந்த படத்துல இருக்கும் அப்படின்னு பளிச்சுன்னு ஓபன் பண்ணிருக்காரு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பிரபல முன்னாள் சிஎஸ்கே மற்றும் இந்திய கிரிக்கெட் வீரரான பத்ரிநாத் தான் இந்த படத்துல இடம்பெற்றுள்ளார் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. சோ எது எப்படியோ படத்துடைய ஒரு ஃபைட் சீன் சேப்பாக்கல நடக்குது. சோ இதுவே ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னுமே பார்க்கப்படுது. இதனடுத்து பாத்தீங்கன்னா கோட் திரைப்படமும் வெளியாகி தற்போது சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. சோ படத்தை யாரெல்லாம் பாத்தீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.